திமுக, பிஜேபி உளவுத்துறையை விஜய் அவர்கள் தண்ணி காட்டியிருக்காங்க. தொடர்ந்து பிஜேபியும் திமுகவும் விஜயை ஹேண்டில் பண்ணுறதுல தோல்வியை பெற்றிருக்கு. ஸோ விஜயை கண்காணிப்பதில் தோல்வியை பெற்றிருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது நேற்று நைட்டு ஒரு 8 மணிக்கு விஜய் அவர்கள் அஜித்குமார் அவர்களோட இல்லத்துக்கு சென்று அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் முன் அறிவிப்பு எதுவும் இல்லாம செய்தியாளர்களுக்கு மட்டும் ஒரு 1 or 2 hours முன்னாடி அறிவிப்பு கொடுத்துட்டு அவங்களோட பிரதரான நவீன் அவர்களுக்கு ஒரு 5 hours முன்னாடியே முன்னறிவிப்பு கொடுத்துட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் என்னென்ன பண்றாங்க, என்னென்ன விஷயம் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆய்வு செய்வதற்காக விஜய் அவர்களை பின்பற்றுவதற்காக ஒரு 10 பேர் கொண்ட குழு திமுக அமைத்திருக்கு உளவுத்துறை மூலமா. ஆனா இப்ப அந்த உளவுத்துறை தோல்வி பெற்றிருக்கு. இதுக்கான ஒரு விஷயம் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்துக்கு விஜய் அவர்கள் சென்றிருந்தாங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு விஜய் அவர்கள் சென்ற உடனே அது ஒரு பெரிய இம்பாக்டா மாறியது. அதுக்கப்புறமா தண்ணீரில் மலம் கழித்த விவகாரத்துக்காக அங்க செல்லலாம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பிளான் போட்டாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த சைடு திமுகவோட உளவுத்துறைக்கு தெரிந்து விட்டது. அதனால அடுத்தடுத்து அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் சொல்வதற்காக சில பேர் கைதும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆனது. இந்த மாதிரி விஜய் அவர்கள் என்ன ஒரு விஷயம் செய்தாலும் திமுக உளவுத்துறை மூலமா தெரிந்து கொள்கிறது. அதே மாதிரி பிஜேபி செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்து விஜய் அவர்கள் எந்த மூவ் பண்ணாலும் அது பிஜேபிக்கு தெரிந்து விடுகிறது. இந்த ஒரு விஷயத்தை கவனித்து கொண்ட விஜய் அவர்கள் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உளவுத்துறைக்கும் செக்யூரிட்டி பாதுகாப்பு துறைக்கும் செக்யூரிட்டிக்கு தெரியாம நம்மளோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் தெளிவாக இருக்காங்க. அதுக்கான முதல் இம்ப்ளிமெண்டா தான் அஜித் அவர்களோட இல்லத்துக்கு சென்றது. இதை கண்டிப்பா யோசிச்சு பார்க்கல. விஜய் அவர்கள் எந்த வாகனத்துல வந்தாங்க, எப்படி எந்த ஏர்போர்ட்ல இறங்கினாங்க, எப்படி அஜித்குமார் அவர்களோட வீட்டுக்கு வந்தாங்க, எந்த நிர்வாகிகள் கால் பண்ணாங்க, அங்க நிர்வாகிகளோட பவர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பவர் இருக்கா, எப்படி முன் அறிவிப்பே இல்லாம விஜய் அவர்கள் ப்ராப்பரா அங்க எப்படி செய்தியாளர்கள் வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்துல யோசிச்சு திமுக உளவுத்துறை ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்காம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு நடிகரா இருக்கும்போது விஜய் அவர்கள் செஞ்சா அது வேற. அப்ப உளவுத்துறை விஜய் அவர்கள் கண்காணிக்காது. ஆனா இப்ப 24 மணி நேரம் உளவுத்துறை விஜய் அவர்கள் என்ன செய்யறாங்க, என்ன சாப்பிடுறாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த முழுக்க கண்காணித்து கொண்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை எப்படி கோட்டை விட்டாங்க. இது டிஎம்கே உளவுத்துறை மட்டும் இல்லாம பிஜேபியோட உளவுத்துறையும் கோட்டை விட்டது. இவங்க மேல தவறு மாதிரி கிடையாது. விஜய் அவர்கள் பயங்கரமா யோசிச்சு சிஸ்டமேட்டிக்கா யோசிச்சு அதை சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இன்னைக்கு பனையூர்ல நடக்க இருக்கும் மீட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் பேச போறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸும் விஜய் அவர்களுக்கு மட்டுமே தெரியுமா, வேற யாருக்குமே தெரியாதாம். ஈவன் இதை கண்டுபிடிப்பதற்காக உளவுத்துறை போராடி கொண்டு இருக்கு. ஆனா இதையுமே ரொம்ப சீக்கிரட்டா விஜய் அவர்கள் வைத்திருக்காங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே தொடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 14 விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்றாங்க அப்படிங்கிற செய்தி திமுக உளவுத்துறை மூலமா எல்லா செய்தி சேனலையும் பரப்ப ஆரம்பித்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன விஷயம் செய்யறோமோ அதை நம்ம அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உளவுத்துறை மூலமா சில விஷயங்கள் வெளியே கொண்டு இருக்கு. இதுக்கு மேலே அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சீக்கிரட்டாக அடுத்தடுத்த விஷயங்களை விஜய் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். திமுக, பிஜேபி உளவுத்துறையை விஜய் அவர்கள் தண்ணி காட்டியிருக்காங்க. தொடர்ந்து பிஜேபியும் திமுகவும் விஜயை ஹேண்டில் பண்றதுல தோல்வியை பெற்றிருக்கு. ஸோ விஜயை கண்காணிப்பதில் தோல்வியை பெற்றிருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது நேற்று நைட்டு ஒரு 8 மணிக்கு விஜய் அவர்கள் அஜித்குமார் அவர்களோட இல்லத்துக்கு சென்று அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் முன் அறிவிப்பு எதுவும் இல்லாம செய்தியாளர்களுக்கு மட்டும் ஒரு 1 or 2 hours முன்னாடி அறிவிப்பு கொடுத்துட்டு அவங்களோட பிரதரான நவீன் அவர்களுக்கு ஒரு 5 hours முன்னாடியே முன்னறிவிப்பு கொடுத்துட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் என்னென்ன பண்றாங்க, என்னென்ன விஷயம் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆய்வு செய்வதற்காக விஜய் அவர்களை
பின்பற்றுவதற்காக ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து திமுக வந்து அமைத்திருக்கு உளவுத்துறை மூலமா. ஆனால் இப்போ அந்த உளவுத்துறை வந்து தோல்வி பெற்றிருக்கு. இதுக்கான ஒரு விஷயம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு விஜய் அவர்கள் வந்து சென்றிருந்தாங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு விஜய் அவர்கள் சென்ற உடனே அது ஒரு பெரிய இம்பாக்டாக வந்து மாறியது. அதுக்கப்புறமா வந்து தண்ணீரில் வந்து மலம் கழித்த விவகாரத்துக்காக அங்கே செல்லலாம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பிளான் போட்டாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த சைடு வந்து திமுகவோட உளவுத்துறைக்கு வந்து தெரிந்து விட்டது. ஸோ அதனால் அடுத்தடுத்து வந்து அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் சொல்வதற்காக சில பேரை வந்து கைதும் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆனது. இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் என்ன ஒரு விஷயம் செய்தாலும் திமுக உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொள்கிறது. அதே மாதிரி பிஜேபி செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்து விஜய் அவர்கள் எந்த மூவ் பண்ணாலுமே வந்து அது வந்து பிஜேபிக்கு வந்து தெரிந்து விடுகிறது. இந்த ஒரு விஷயத்தை கவனித்து கொண்ட விஜய் அவர்கள் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உளவுத்துறைக்கும் செக்யூரிட்டி பாதுகாப்பு துறைக்கும் செக்யூரிட்டிக்கும் வந்து தெரியாம நம்மளோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் தெளிவாக இருக்காங்க. அதுக்கான முதல் இம்ப்ளிமெண்ட்டாக தான் வந்து அஜித் அவர்களோட இல்லத்துக்கு வந்து சென்றது. இதை வந்து கண்டிப்பாக அது யோசிச்சு பார்க்கல. விஜய் அவர்கள் வந்து எந்த வாகனத்தில் வந்தாங்க, எப்படி எந்த ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினாங்க, எப்படி வந்து அஜித்குமார் அவர்களோட வீட்டுக்கு வந்து வந்தாங்க, எந்த நிர்வாகிகள் வந்து கால் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து நிர்வாகிகளோட பவர் வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பவர் வந்து இருக்கா, ஸோ எப்படி வந்து முன் அறிவிப்பே இல்லாமல் விஜய் அவர்கள் ப்ராப்பராக வந்து அங்கே எப்படி செய்தியாளர்கள் வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்து யோசிச்சு வந்து திமுக உளவுத்துறை வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் வந்து இருக்காம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு நடிகராக இருக்கும்போது விஜய் அவர்கள் செஞ்சால் அது வேற. அப்போ வந்து உளவுத்துறை வந்து விஜய் அவர்கள் கண்காணிக்காது. ஆனால் இப்போ 24 மணி நேரம் உளவுத்துறை வந்து விஜய் அவர்கள் என்ன செய்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த முழுக்க கண்காணித்து கொண்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை எப்படி வந்து கோட்டை விட்டாங்க. ஸோ இது டிஎம்கே உளவுத்துறை மட்டும் இல்லாமல் பிஜேபியோட உளவுத்துறையும் வந்து கோட்டை விட்டது. இவங்க மேலே தவறு மாதிரி கிடையாது. விஜய் அவர்கள் வந்து பயங்கரமாக யோசிச்சு சிஸ்டமேட்டிக்காக யோசிச்சு அதை வந்து சூப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து இன்னைக்கு பனையூரில் நடக்க இருக்கும் மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் பேச போகிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸும் வந்து விஜய் அவர்களுக்கு மட்டுமே தெரியுமா, வேறு யாருக்குமே வந்து தெரியாதாம். ஈவன் வந்து இதை வந்து கண்டுபிடிப்பதற்காக உளவுத்துறை போராடி கொண்டு இருக்கு. ஆனால் இதையுமே வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வந்து விஜய் அவர்கள் வைத்திருக்காங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே தொடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்றாங்க அப்படிங்கிற செய்தி வந்து திமுக உளவுத்துறை மூலமாக எல்லா செய்தி சேனல்லையும் பரப்ப ஆரம்பித்தது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ அதை வந்து நம்ம அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உளவுத்துறை மூலமாக சில விஷயங்கள் வந்து வெளியே வந்து கொண்டு இருக்கு. இதுக்கு மேலே அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சீக்ரெட்டாக அடுத்தடுத்த விஷயங்களை விஜய் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்.